டுடே ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே போய் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம நிறைய வறுவல் பற்றி பார்க்க முடியும். வாங்க இப்போ இன்ஸ்டன்ட் வறுவலுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டைரெக்டாக எங்கே போவோம்? எது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதோ அதுக்கு தாங்க நம்ம ஃபஸ்ட்டு போவோம். அது வந்து பூரியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை நூடுல்ஸாக இருக்கட்டும், அதை தேடி தாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. தெரிஞ்சு அதை தேடி போகிறோன்னா அது வந்து நம்ம சோம்பேறித்தனமா இல்லை அதை கெத்து நினச்சிட்டு நம்ம அதை வந்து நம்ம எடுக்கிறோமான்றது நம்மளுக்கு தெரியலைங்க. அதே மாதிரி தாங்க இப்போ உள்ள பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரிங்க. இப்போ இன்ஸ்டண்ட்டாக தேடி போகிறாங்க, இன்ஸ்டாவை தேடி போகிறாங்க. அதில் போய் ஒரு ஃப்ரெண்டை தேடி போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டுன்ற வட்டத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதையும் தாண்டி அதுக்குள்ளே போய் லவ்ன்ற ஒரு கேட்டகரியில் போய் அவங்க விழுகிறாங்க. விழுந்துட்டு அவங்க யாருன்னே தெரியாதுங்க. அவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்கங்க. இப்போ துரோகன்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாதவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு நடக்க போகிறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணுறதும் சரி, நம்மளை பின்னாடி கத்தி வச்சு குத்துறதும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான். அப்படி இருக்கையில் யாருன்னு தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம சிக்கி சீரழிஞ்சு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எந்த பொருளுமே வந்து ஆபத்து தான்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கையில் இன்ஸ்டா நம்மளுக்கு எப்படிங்க ஆபத்து இல்லாமல் இருக்கும்? நம்ம கொஞ்சமாவது அதிலேருந்து வெளியே வர முயற்சிப்போங்க. சோசியல் மீடியான்றது வந்து அது எவ்வளவோ நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரெண்டு, லவ்வரு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஆபத்து, நம்மளுக்கு மட்டும் ஆபத்து இல்லைங்க, நம்ம ஃபேமிலிக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எவ்வளோ ஆபத்தில் வந்து சிக்கிக்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வெளியே வர ட்ரை பண்ணுவோங்க.